கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை படித்து வருகிறோம். 6வது அதிகாரத்தை முடித்துவிட்டோம். இன்று 7வது அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் ஒரு நிமிடம் கூட தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம 6 அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால தேவ வசனங்கள் எப்படி விருத்தி அடைந்தது, ஆதி திருச்சபை எப்படி உருவானது, அப்போஸ்தலர்கள் எப்படி இந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமா எப்படி சீஷர் கூட்டம் பெருகினது என்று நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஸ்தேவானை குறித்து நேற்றைய தினம் பார்த்தோம். ஸ்தேவான் பந்தி விசாரிப்பு காரனாக இருக்கிறார். அந்த பந்தி விசாரிப்பு காரனாக இருக்கும் பொழுது அவர் தேவ வசனத்தில் தன்னை பலப்படுத்தி தன்னை தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணார், பலப்படுத்தினதுனால தேவன் என்ன பண்ணார், அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்றும், அது நிமித்தம் பல தர்க்கங்களும் அவருக்கு விரோதமாய் பல ஜனங்களும் எழுந்தார்கள். அது மட்டுமல்ல, இப்போ பிரதான ஆசாரியர் இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அதோடு நேற்று நாம் படித்தோம். இன்றைக்கி நாம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். என்னது, ஆலயத்துக்கு விரோதமாக பேசினா இவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போய் சாட்சி சொல்கிறாங்க. இப்போ சொன்னதும் இப்போ அதற்கு ஸ்தேவான் பதிலளிக்கிறார். எப்படி பதிலளிக்கிறாரு, இதை முழுசாக அவங்களுக்கு நான் வாசி காட்ட முடியாது. ஏன்னா இது 2ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 54வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் 54வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஃபுல் பிரசங்கம். நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நிறைய பிரசங்கங்கள் வரும். ஸோ அதை நீங்கள் படித்து கண்டிப்பாக பாருங்கள். முழு வேதாகமத்தையும் பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தில் தொடங்கி சாலமோன் மண்டபம் கட்டின வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி ரவுண்டாக கரைச்சி குடிச்சிருக்காரு. இதில் அழகாக அதை என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. இப்போ ஆலயத்துக்கு விரோதமாக தானே அவருக்கு குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ ஆலயம் வரைக்கும், சாலமோன் கட்டின ஆலயம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, கோர்வையாக பேசிட்டு வர்றாரு. ரியலி சொல்லணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஞானத்தை, அந்த திஷ்டாந்தத்தை அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. நான் இதை படிக்கும் பொழுது நான் யோசித்தேன் என் இருதயத்தில், என்னென்னா இந்த அளவுக்கு வேதத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விரும்பி ருசித்து சாப்பிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த சாப்பிட்டதுனால தான் அந்த வேதத்தை அப்படி வாசித்து சாப்பிட்டதுனால தான் அவங்களால இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக அவங்களால என்ன பண்ண முடியுது, ஞானத்தோடு பேச முடியுது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதை பார்க்குற எல்லாருக்கும் நான் விசுவாசிக்கிற 25 வயசுக்கு மேலே தான் இருக்கும், 20 வயசுக்கு மேலே இருக்கலாம். நம்மளுடைய வாழ்நாள் ஒரு 60 வயசு, ஒரு 50-55 வயசு வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல பலன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் பலன் குன்றினவர்களாக இருப்போம். இப்போ நம்ம கையில் இருக்குது ஹார்ட்லி 25 வருஷம். எனக்கெலாம் 36 வயசு ஆகுது. என் கையில் இருக்குது இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லையா, 10 வருஷம் 15 வருஷம். ஸோ இப்படி நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம வாழ்நாள் முழுவதும் இப்போ எத்தனை முறை நம்ம வாசிச்சிருப்போம்னு தெரியாது. ஆனால் வருஷத்தில் ஒரு தடவையாவது என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை நன்றாக வாசிக்கிறவங்க ஒரு வருஷத்தில் 2 டைமாவது கண்டிப்பாக என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கணும்னா ஒரு அதிகாரத்தை வாய் விட்டு வாசிங்க. பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வசனத்தை வாசி காட்டுறேன். 4ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம், சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். இல்லையா, இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பர்னபாவுடைய உண்மையான பேர்
யோசேப். அவர் அப்போஸ்தலரால ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டார். அவர் சீப்புரு தீவுல இருந்தாரு. அவர் ஒரு லேவியர். இப்ப 5 விஷயம் அந்த அந்த வேத வார்த்தைய வாசிக்கும்போது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு வேத வார்த்தையும் நீங்க வாய் விட்டு வாசிச்சு, உங்களுக்குள்ளே நீங்க சொல்லிக்கும் பொழுது, அந்த வேத வார்த்தை என்ன இருக்கு, அதில என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ உங்களால என்ன பண்ண முடியும்? இன்ஹேல் பண்ண முடியும். அது வந்து உள்ள உங்களால என்ன பண்ண முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அந்த மாரி வேதத்த வந்து நீங்க என்ன பண்ணணும்? வாசிக்கணும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தொடங்கி ஆபிரகாம் எங்கே பிறந்தாரு? ஆபிரகாம் எங்கே இருந்தார்? ஆரான்ல. ஸோ இந்த ஆரான் தான் இங்கே காரான்னு போடப்பட்டிருக்கு. ஹீப்ரூவில் வந்து ஹா ஹா. ஸோ அதனாட்டி அந்த காரான், அந்த காரான் ஊர் தான் ஆரான். மீன்ஸ் அந்த அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாமுவேல், இப்படி எல்லாரை பற்றி சொல்லிக்கிட்டே வராரு. எப்படி மோசையை கொண்டு எகிப்து ஜனங்களை அவர் வந்து வெளியே கொண்டு வந்தார், இதெல்லாம் எல்லாம் நம்ம சொல்லிட்டாரு பாருங்க. நம்ம மோசே 31வது வசனம், மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபத்து வருகள். இப்படி மோசையை குறித்து, மோசே எப்படி அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க அதெல்லாம் குறித்து வந்துட்டு 45வது வசனத்தில் பாருங்க. மேலும் யெசுவாடனே ஏன் மோசையை பற்றி அவர் பேசியிருக்காருன்னா, மோசைக்கு தான் முதல்ல வந்து என்ன பண்ணார் ஆண்டவர், எப்படி வந்து ஆசாரி கூடாரம் இருக்கணும்னு அவருக்கு வந்து காட்டப்பட்டது பாருங்க. 44 நீ பார்த்த மாதிரின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணு. ஸோ இந்த சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணார். தாவீது நாட்கள் வரைக்கும் அந்த சாட்சியின் கூடாரத்தில் தான் அவங்க பலி செலுத்தினாங்க, தேவனை தொழுது கொண்டாங்க. அதுக்கப்புறம் தாவீதுடைய நாட்களில் தாவீது என்ன பண்ணார்? ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? மனசில் அவர் நினச்சாரு. ஆனால் சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவேன்னு கர்த்தர் என்ன பண்ணார்? வாக்கு கொடுத்தாரு. ஸோ இப்போ பாருங்க, அந்த மெசேஜில் இருக்கிற ஒரு கோர்வை என்ன தெரியுமா? ஆலயத்தை குறித்து அவங்க தர்க்கம் பண்ணதுனால இந்த ஆலயம் அப்படின்றது எதுக்கு முக்கியத்துவம்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை வந்து ஒரு பிரதான ஆசாரியர், தேவனால் வழிநடத்தப்படுகிற தேவ ஊழியர்கள் அதை பற்றி விசுவாச ஜனங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2வது என்னது? தாவீதுக்கு அப்புறம் வந்து சாலமோன் கட்டின தேவாலயம். இந்த தேவாலயமும் என்னது வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? இந்த தேவாலயம் வந்து ஜப வீடு இல்லையா? இது ஜப வீடு என்று அழைக்கப்படும் அல்லவா அப்படின்ட்டு சொன்னார். ஜெபிக்கவும் அநேக காரியங்களை தேவனிடத்தில் விண்ணப்பத்தினாலும் வேண்டுதல்னாலும் வைக்கிறதுக்கு தான் ஆலயம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த சாலமோன் கட்டின ஆலயத்தை காட்டிலும் இங்கே பெரியவர் இருக்கார் இல்லையா? ஸோ இந்த வார்த்தையை தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? பிரசங்கமாக சொல்கிறாரு பாருங்க. 49வது வசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இப்போ அழகாக அந்த கோர்வையாக வந்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு? நீங்கள் வந்து எந்த ஆலயத்தை கட்டினாலும் அந்த ஆலயத்தில் நான் தங்க போகிறது கிடையாது. எனக்குன்னு நீங்கள் எப்படி ஆலயத்தை கட்ட முடியும் இல்லையா? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஆனால் நம்ம சபைகளாக சேர்ந்து தேவனை ஒருமனப்பட்டவர்களாக ஆராதிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு ஆலயமும் சபையும் தேவை. ஸோ ஆலயம் சொன்னால் தேவாலயம் சொல்கிறோம், ஜப ஆலயம் சொல்கிறோம். ஆனால் ஆலயம் அப்படின்னு சொன்னால் அது எருசலேமில் இருக்க அந்த ஆலயம் தான். ஏன்னா தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார் இல்லையா? நிற்கக்கூடாது, நீ ஆலயத்தில் நிற்கும்போது காணும்போது காலம் சமீபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணுமா? புரிந்து கொள்ளணுமா? அப்போ அந்த ஆலயத்தை குறித்து தான் தானியேல் எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஆலயத்தில் நிற்கக்கூடாதது ஏதோ ஒன்று நிற்க போகுது இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை நாம் பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்?
தேவனை நோக்கி இன்னும் பலத்த சத்தத்தோடு வேண்டுதலோடு அவரோடு கூட இணைந்து என்ன பண்ணணும், செயல்படணும். ஸோ இவைகள் எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டாரு. இந்த பிரசங்க பகுதியை நீங்கள் நீங்கள் வந்து ரீடிங் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்தேவான் எந்த அளவுக்கு வேதத்தை வாசிச்சிருக்காருன்றத உங்களால் புரிய முடியும். எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு நியாயாதிபதிகளில் இருக்கிற எப்தா ஞாபகம் வந்தார். அந்த எப்தா போர் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு அந்த ராஜாவுக்கு. கொடுக்கும் பொழுது, என்னப்பா நாங்களாம் அங்கே எகிப்திலேருந்து வரும்பொழுது எத்தனையோ 7 ராஜாக்களெல்லாம் நாங்கள் அடித்து துவம்சம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவங்கள காட்டிலும் உனக்கு அதிக நீதி இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த ராஜா. அந்த அந்த பகுதிகளை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தன் தேசத்தின் வரலாறை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி. இத்தனைக்கும் அவங்களுடைய தாய் வந்து யார், ஒரு புறதேசத்தால் இல்லையா. ஆனாலும் எப்தா தன் தகப்பனுடைய வரலாற்றை அறிந்தவராக அந்த இடத்துல செயல்படுறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல கூட நான் சொல்ல விரும்புகிறது என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு கிறிஸ்தவர், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவள் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை குறித்து எனக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறது, கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடிய எந்த அளவுக்கு எனக்கு வேதம் எனக்கு பரிச்சயமாக இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அதிலாட்டி வேதம் புரியுதோ படிங்க. படிக்க தான் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும், ரிவீல் ஆகும். ஸோ இப்போ 50 வரைக்கும் அவர் பொறுமையாக சொல்லிட்டு வந்துட்டார். 51, 52 பார்த்தீங்கன்னா பாருங்க, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகள் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் இல்லையா. நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதாங்க. அந்த கரண்ட்ல இருக்கிற ஊழியக்காரங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், மதிக்கவே மாட்டோம். இவன் அப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி அப்படின்னு நம்ம பேசிட்டு தரோம். ஆனால் அவங்க மறிச்சதுக்கப்புறம் இல்லைப்பா அவர் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாயாலே சொல்லுவோம் இல்லையா. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, கமாலியல் சொன்ன மாதிரி தேவ ஊழியத்தை செய்கிற அவங்க தேவனால் உண்டாக்கப்பட்டவங்கன்னா அவங்க நிலைத்திருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு கோட்பாடு அவங்க மனசில் வச்சு எந்த ஒரு ஊழியக்காரங்களையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நிந்திக்கக்கூடாது இல்லையா. ஸோ இந்தமாரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க எல்லாம் இந்த வார்த்தையை எங்களை வணங்கா கழுத்துள்ளோன்னு சொல்கிறான், நாங்கள் தான் கொலகாரன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கோவம் அடைகிறாங்க. கோவம் அடையும் போது பாருங்க, 55வது வசனம், அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமார் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். இன்றைக்கும் தேவன் தங்களுடைய ஜனங்களை என்ன பண்ணுறாரு, கனப்படுத்துகிறாரு. இரத்த சாட்சியாக மறிக்க போகிற இந்த சேவானுடைய ஆத்துமாவை அவர் எழுந்து நின்று என்ன பண்ணுறாரு, மரியாதை செலுத்துகிறாரு இல்லையா. அதை நினைக்கிறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அவருக்காக நம்ம என்ன தியாகம் செஞ்சாலும் அவர் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனால் அவர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, இந்த சரீரம் ஒன்றுக்கு உதவாது. இந்த சரீரத்திலிருந்து அந்த சேவான் தன்னுடைய ஜீவனையும் பெருசாக நினைக்காம அந்த ஜீவனை அவன் விட்டு கொடுத்தான் பார்த்தீங்களா. ஜீவனை இழந்து போகிறவன் ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான்ல. இந்த ஜீவனை இந்த பூமியில் அவன் இழந்து போகிறான், ஆனால் நித்திய ஜீவனை அவன் என்ன பண்ணுறான், அடைந்து கொள்கிறான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு மனிதனை இன்ட்ரோ பண்ணுறாரு ஆவியானவர். 58வது வசனம், அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தனையருகே வைத்தார்கள் இல்லையா. சவுலை பற்றி இப்போ தான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த சவுல் வந்து ஒரு வாலிபனுடைய பாதம். அநேகர் சொல்கிறாங்க சவுல் வந்து திருமணம் ஆனவர். அவர் சனகரிப் சங்கத்தில் இருந்திருந்தார்னா இந்த இடத்துல அவர் வாலிபன்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர சம்பவங்களெல்லாம் கண்டினியூஷனாக இருக்கும். சவுல் வந்து தேவ பிள்ளைகளுக்கு சீஷர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல வாலிபன் என்று சொல்லப்பட்டதுனால இதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணலை, திருமணம் செய்யலை.
ஸோ அது மட்டும் இல்லை, ஏற்கனவே சவுல் சொல்லிட்டாரு, எல்லாரும் என்ன போல இருந்துட்டா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் திருமணம் ஆகாதவர் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை இல்லையா? சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபன். சனகரிப் சங்கத்தில் அவர் இருந்திருந்தா வாலிபனா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சனகரிப் சங்கத்தில் இருக்கிறவங்க திருமணம் ஆனவங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம இங்கே என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். சவுல் ஒரு வாலிபன். இதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணலை, திருமணம் செய்யலை. அவர் வந்து தன்னுடைய முழு வாழ்க்கையுமே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து மரித்ததை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அப்படி ஏதாவது இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆவியானவர் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு காரியம் மூலயமா நமக்கு வெளிப்படுத்துவார். ஸோ இந்த சவுல் இப்போ வந்து வாலிபனை தான் இருக்கிறார் ஆலயத்தில். ஆனால் எப்படிப்பட்ட வாலிபன்னா, நியாயப்பிரமாணத்தில் குற்றமில்லாத ஒரு வாலிபன், நியாயப்பிரமாணத்துக்காக பயங்கர வைராக்கியம் உள்ள வாலிபன். நம்ம இது பின்னாடி போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாலிபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்தேவானை கல்லெறிவாங்க இல்லையா, அந்த கல்லெறிகிற அந்த 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 இடத்துல இந்த சாட்சிக்காரர்கள் 2 பேர் இருப்பாங்க. நாம் நினைக்கிற மாதிரி இந்த கல்லெறிதல் அப்படின்றது வந்து ஏதோ ரோட்டில் கிடக்கிற கல்லை பொறுக்கி அப்படி கிடையாது. நமக்கு இயேசுவானவரை செங்குத்தான ஒரு இடத்துல போய் நிறுத்தி அவர் என்ன பண்ணாங்க, தள்ள நினைச்சாங்க. இதுதான் அவங்களுடைய பாரம்பரியம். செங்குத்தான ஒரு இடத்துல நிறுத்தி அவங்கள தள்ளுவாங்க. தள்ளி அவங்க செத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் அப்படி அப்படி சாகலை அப்படின்னா இந்த சாட்சிக்காரர்கள் 2 பேர் இருக்காங்களே, நமக்கு தெரியும் எபிரேயர் புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்குது, 2 3 சாட்சிகளால் என்ன பண்ணுறாங்க, தள்ளப்படுகிறார்கள். ஸோ இந்த 2 3 இந்த 2 சாட்சிகள் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. அவங்களுடைய பாத துணியை வந்து என்ன பண்ணுறாங்க, சவுல்கிட்ட கொடுக்குறாங்க. இது வந்து அவங்களுடைய முறைமை. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்தேவானை வந்து தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு பாருங்க, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தாங்க. இப்போ கீழே தள்ளிட்டாங்க, ஆனால் அவர் மறிக்கல. அவர் எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லெறிகிறாங்க. கடைசி வசனம் பாருங்க, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதனும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நம்ம 6வது அதிகாரத்தில் பார்த்தோம், தேவதூதனுடைய முகம் போல இருந்துச்சு. 7வது அதிகாரத்தில் அவர் மரித்து போகிறார். ஆனால் அவர் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணார் பாருங்க. கடைசி வசனம், இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று அறியாதபடினால இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதிரும். கிறிஸ்துவானவர் சிலுவையில் சொன்ன அதே வார்த்தை இல்லையா? அப்போ கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண இவர் இப்போ பல வல்லமைகளிலிருந்து தேவானுடைய ஆவியானவருடைய இது இருந்துச்சு. ஆனால் இவருடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, யோசிக்க முடியாத அளவுக்கு இல்லை? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மரிக்கும் பொழுது நம்ம எவ்வளோ துணிகரமாக சொல்கிறோம்ல, இவன் செஞ்ச பாவத்தினால தான் இப்படி ஆச்சு, இவன் அப்படி அது அது எவ்வளோ ஒரு 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 மரணத்தினால வலியினால் பரிதபிக்கிற ஜனங்களை பார்த்து, ஏதாவது ஒரு பாவம் இருக்குப்பா, நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து எவ்வளோ வந்து அவங்கள துக்கப்படுத்தும் தெரியுமா? ஸோ எப்போவுமே துக்கமாக இருக்கிறவங்கள்ட்ட போய் நீ உன்னுடைய இது ஏதாவது பாவம் இருக்கும், கட்டு இருக்குன்னு எப்போவுமே பேசாதீங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், தேவனுடைய கிருபை இன்னும் இருக்குது, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க அப்படின்னு சொல்லுங்கள். உனக்கு பாவம் இருக்குது, உனக்கு கட்டுகள் இருக்குன்னு சொன்னால் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா? ஸோ அதனாட்டி அந்த வார்த்தைகளை நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் ஒரு சகோதரி, ஒரு தாயார், நான் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மரணம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த மரணத்தை பற்றி விசாரிக்க வந்தப்போ சோத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரியலி எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இதில் சோத்திரம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது, அப்பா அந்த வார்த்தை எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, இல்லை நான் என்ன வார்த்தையை சொல்லணும், இப்படிப்பட்ட காரியங்களை இருக்கும் பொழுது என்ன வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு கேட்டப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆலோசனை, கர்த்தருடைய கிருபை இல்லையா, கர்த்தருடைய கிருபை இன்னும் உங்களோட கூட இருக்குது, கர்த்தருடைய கிருபை உங்கள் கூட இருக்குது, கர்த்தாவே இவங்களுக்கு கிருபையை தாங்க, இந்த நேரத்தில் அவங்க மேலே உங்கள் கரங்களை வைங்க. இப்படி தான் நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணணும்,
ஆறுதல் வார்த்தைகளை சொல்லணும். எல்லாத்திற்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, சோத்திரம் சொல்ல முடியாது. அது எந்த நம்ம ஜெபத்தில் சோத்திரம் சொல்கிறோம் ஓகே. ஆனால் சில நேரங்களில் மரண பாடுகளில், மரண அவஸ்தைகளில், மரணத்தினால் உண்டான வேதனைகளில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொன்னால் அது வந்து ஒரு ஞானமான விஷயம் கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக இருக்கிற பிள்ளைகளோடு நம்ம என்ன பண்ணணும், கை கோர்த்து நிற்கணும். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஒரு நிமிடம் கூட நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தபடினால கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். இதை கேட்ட ஒவ்வொருடைய சகோதரிகளுக்குள்ள கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும் என்ற எண்ணத்தை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், ஆமென்.